திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா ரொம்ப முக்கியமான காணொளி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அது என்ன காணொளினா, வரக்கூடிய ஆவணி மாதம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. ஆவணி மாதம் வாஸ்து பூஜை, அதாவது புதிய வீடு கட்டுவதற்கு உகந்த நல்ல நாள் அப்படிங்கிறத கொஞ்சம் வீடியோ ஒன்று போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய 6ஆம் தேதி, அதாவது 22/8/2025, அதாவது 22/8/2025 ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இந்த அன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வாஸ்து பூஜை செய்ய வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் செய்ய வேணாம்னு கேட்டால் அதுக்கு ஒரு லாஜிக் நம்ம சொல்லணுமில்ல. எப்பயுமே ஒரு காரியங்களை செய்யணும் அப்படின்னா சூரிய உதயமாகி மதியம் அந்த 12 மணிக்குள்ளே தான் நம்ம எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கு உண்டான காரியங்களை செய்யலாம். சுப நிகழ்ச்சிகள்னால் புதிய துவக்கம், ஒரு தொழில், கிரகப்பிரவேசம், வாஸ்து பூஜை, எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம ஒரு 12 மணிக்குள்ளே தான் பண்ணுவோம். முதல்ல அந்த நாள் ஆவணி மாதம் 6ஆம் தேதி வாஸ்து நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு தெரியணுமல்ல. அப்போ முதல்ல ஆவணி மாதம் 6ஆம் தேதினா அந்த அன்னைக்கு வாஸ்து நாளிகை எத்தனை நாளிகைன்னு பார்க்கணும். ஒவ்வொரு மாதத்துக்குமே பார்த்தீங்கன்னா வாஸ்துவோடைய நாளிகைன்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்போ ஆவணி மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு 21 நாளிகை வருது. அதாவது 21 நாளிகைக்கு மேலே தான் நீங்கள் வாஸ்து பூஜையை செய்யணும். அப்போ 21 நாளினா பார்த்துக்க வேண்டியதாக ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட 2.5 நாளிகை வரும், ஒரு மணி நேரத்துக்கு. அப்போ அன்றைக்கி சூரிய உதயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6:05 தான் சூரிய உதயம் அன்னைக்கு வருது. சூரிய உதயம் அன்னைக்கு அப்படி தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 21 நாளிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 24 நிமிஷம் வரும். அப்போ இந்த சூரிய உதயம் 6:05 8 மணி நேரம் 24 நிமிஷத்தை சேர்த்துனா கிட்டத்தட்ட 29, 8 10 2 மணி 29 நிமிஷத்துக்கு. எப்போ? மதியம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆவணி மாதம் 2 மணி 29 நிமிஷத்துக்கு தான் வாஸ்து பூஜை செய்யக்கூடிய வாஸ்து புருஷனே இந்த நேரத்தில் தான் எந்திரிக்கிறாரு. இதிலிருந்து ஒரு 90 நிமிஷம் அவருடைய செயல்கள் இருக்கும். அப்போ 90 நிமிஷம்னா கணக்கு பார்த்துக்குங்க, 9 9 11 119 அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒரு 59 நிமிஷம் வரும். அப்போ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி 29 நிமிஷம் டு கிட்டத்தட்ட 3 மணி 59 இந்த நேரம் தான் வாஸ்து பூஜை உண்டான நேரம். அப்போ யாராச்சும் கிட்டத்தட்ட 9 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஏதாச்சும் நம்ம பண்ண முடியுமா? நல்லா பாருங்கள், 9 கிட்டத்தட்ட 119 100 பார்த்துக்க வேண்டியதாக 9 10 1119 அப்படின்னா 59 359 வரைக்கும். இந்த நேரத்தில் யாராச்சும் மதியம் போய் வாஸ்து பூஜை பண்ணுவாங்களா? பண்ணவும் மாட்டாங்க. சரி, அப்படி தான் பண்ணாட்டி போகுது, நம்ம விட்டுடலாம். ஆனால் அன்னைக்கு காலையில் சுப முகூர்த்த நாள் எது இருந்ததுன்னா நம்ம போடலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அன்னைக்கு நிலைமை கொஞ்சம் பாருங்கள். அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் வருது. அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது வாஸ்து விடுறதுக்கு சிறப்பான நட்சத்திரம் இல்லை. நீங்கள் இந்த மனையடி சாஸ்திர சிற்ப சிந்தாமணி அந்த நூலில் பார்த்தீங்கன்னா குறைவில்லாத போதிலும் மரண பயத்தை காட்டும் அப்படிங்கிறது ஒரு வாசகம் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் அன்னைக்கு கிடையாது. சரி, நட்சத்திரத்தை விட்டு தள்ளுங்க. அன்னைக்கு அதாவது கண்ணு நாச்சு இருக்கணும், அந்த அன்னைக்கு உயிர் நாச்சு இருக்கணும். இப்போ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளே பார்த்தீங்கன்னா நாள் குருட்டு நாள், அதாவது கண் இல்லாத நாள், குருட்டு நாள் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அன்னைக்கு காலையில் 6 மணி 4 நிமிஷத்துக்கு மேலேயே மரண யோகம் வந்துடும்.
அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:04 மேலேயே பார்த்தீங்கன்னா மரண யோகம் வந்துடும். அப்போ இந்த நாள் முதல்ல சிறப்பான நாளானா 100% அந்த நாள் அன்னைக்கு சிறப்பான நாளே கிடையாது. ஏன்னா நட்சத்திரமும் ஆயிலிய நட்சத்திரம், வாஸ்து ஓடக்கூடிய நேரமும் மதியத்தில் வருது. அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நாளும் குருட்டு நாள். சரி, குருட்டு நாளாக இருந்தாலும் உயிருக்கு இது இருக்குதுன்னா அந்த நாளில் உயிர் இல்லாத நாள் இந்த நாள், உயிரும் இல்லை. அப்போ டோட்டலாக இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த விதத்துலையும் சிறப்பு அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு 100% இல்லை. நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க, வாஸ்து நிபுணர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, வாஸ்து போடக்கூடிய நாளில் வாஸ்து புருஷன் எந்திரிச்சா போதும், வாஸ்து நாளில் நாளும் பார்க்க தேவையில்லை, நட்சத்திரம் பார்க்காதீங்க, மரணயோகம் வந்தாலும் போடுங்க, அஷ்டமி வந்தாலும் போடுங்க, நவமி வந்தாலும் போடுங்க, நீங்கள் ஆடி மாதமாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது சாத்தியமா அப்படின்னா நான் யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை, ஏன் அனுபவத்தில் இது மாதிரி போட்டவங்க எல்லாருமே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம போய் வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே பூராமே இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை பூரா நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது அவ்வளவு ஒன்றும் சிறப்பான நாள் அல்ல. நீங்கள் வேற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ இந்த ஆவணி மாதத்தில் நல்ல வாஸ்து நாள் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னா, ஆவணி மாதத்தில் வாஸ்து விடுறதுக்குன்ட்டு ஒருவேளை வாஸ்து நாளில் போடலினாலும் வாஸ்து எந்திரிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சில நட்சத்திரம் இருக்குது. அதாவது வாஸ்து விடும் நட்சத்திரங்கள்னு அந்த நட்சத்திரத்து நாளில் போடலாமான்னா சூப்பராக போடலாம். அதுக்கு சில நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி திதி, இந்த திதியில் தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் இருக்குது, தாராளமாக போடலாம். அந்த நாளில் நேத்திர ஜீவன், அதாவது உயிர் ப்ளஸ் ஜீவன், கண் உயிர், இது ரெண்டுமே இருக்கணும். இதெல்லாம் வச்சு ஒரு ஆவணி மாதத்தில் ஒரு நாள் இருக்கானா 100% அற்புதமான ஒரு அழகான நாள், சூப்பராக இருக்குது. அது என்ன நாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ எந்த நாள் அது போட்டால் சூப்பராக இருக்குது அப்படின்னா, ஆவணி மாதத்தில் அருமையான நாள் அப்படின்னா ஆவணி மாதம் 19ஆம் தேதி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025. இந்த நாள் மிக சிறப்பான நாள். அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உத்தராட நட்சத்திரம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாள் வந்து உத்தராட நட்சத்திரம். உத்தராட நட்சத்திரங்கிறது மேல் நோக்கு நாள், வாஸ்து விடுவதற்கு உண்டான சூப்பரான நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரம். அதே மாதிரி அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா துவாதசி திதி. எப்பயுமே துவாதசி திதி வாஸ்து விடுறதுக்கு ஏற்ற திதிகள், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த அன்னைக்கு யோகம், அதாவது நம்ம சொல்றோம்ல திதி கரணம் யோகம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது திதி சம்பந்தப்பட்ட யோகம். அப்போ திதி கரண யோகம் சம்பந்தப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோகம்னா சௌபாக்கிய நாம யோகம் சொல்கிறாங்கல்ல, சகல சௌபாக்கியத்தோடு தீர்க்காயுஷா வாழும்பாங்க. அப்போ இது வந்து இந்த அன்னைக்கு ஆவணி 19/4/2025 சௌபாக்கிய நாம யோகம் வருது. யோகமே வந்து பார்த்தீங்கன்னா சௌபாக்கியம் நாம யோகம், அதுவும் சூப்பர். பொதுவாக நம்ம பார்ப்போம்ல, அந்த அன்னைக்கு சித்த யோகமா அமிர்த யோகமான்னு பார்ப்போம்ல, அந்த யோகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா அன்னைக்கு சித்த யோகம் வருது, சூப்பராக இருக்கும். சரி, இந்த நாள் முதல்ல கண் இருக்குதா, கண்ணுன்னா வெளிச்சம் தெரியுதா அப்படின்னு பார்த்தா இந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணுமே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 கண்ணுமே இருக்குது இந்த நாளில். சரி, இந்த நாளில் உயிரோட்டமான நாளானா இந்த நாளில் உயிர் இருக்குது, இந்த நாளில் உயிரும் இருக்குது. அப்போ நட்சத்திரம் நல்லா இருக்குது, திதி நல்லா இருக்குது, யோகம் சௌபாகிய நாம யோகம், யோகத்தில் சித்த யோகம், 2 கண் இருக்குது, உயிர் இருக்குது. அதை விட இது வளர்பிறையில் வரக்கூடிய சூப்பரான நாள். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா,
ஒரு நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் இந்த நாளில் வாஸ்து பூஜை போடக்கூடாது. ஏன்னா இந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். நான் எப்பயுமே இந்த வாஸ்து பூஜை போடுறதுக்கு வைநாசிகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் அடிக்கடி அனுபவத்தில் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்போ யாருக்கு இந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக இருந்தால் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமாக வரும். இங்கே பாருங்க, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் 22 வரும். நல்லா எண்ணி பாருங்க. ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் 22வது நட்சத்திரமாக வரும். அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் இந்த நாளை பூமி பூஜை போடக்கூடாது. அது நான் எப்போ போடலாம் அப்படின்னா கமெண்ட்லாம் கேட்காதீங்க. அதுக்கு தகுந்த ஆலோசனை முறையில் யாராச்சும் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்களுக்கு கேட்டு ஒரு நல்ல நாளை சூஸ் பண்ணி போட்டுக்குங்க. இது இந்த ரேவதி நட்சத்திரத்தை தவிர்த்து, அதாவது இடம் ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு பத்திரம் யாராச்சும் ஓனர் இருக்கான்னு வச்சுங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த நாள் ஆகாது. மற்ற எல்லா நட்சத்திரத்துக்காரங்களுமே இந்த நாள் சூப்பரான நாள். அருமையாக போடலாமன்னா சூப்பராக போடலாம். வியாழக்கிழமை அருமையான நாள். சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க, டைமுன்னு ஒன்று வேணுமில்ல அப்படின்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த 7 to 9, 10 to 12 இந்த மாதிரி டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்ட நேரமாக வந்துடும். அப்போ எப்பயுமே ஒரு நல்ல செயல்களுக்கு சிறந்த நேரம் அப்படின்னா குளிகன் நேரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம். அதாவது ஒரு நல்ல செயல்களை, புது வீடு வாங்க, புது வீடு கட்ட, வாஸ்து பூஜை செய்ய, நிலம் வாங்க, கார் வாங்க, இது மாதிரி எந்தெந்த நல்ல விஷயங்கள், அதுக்கோசரம் திருமணத்தை பண்ணலாமான்னு சொல்லக்கூடாது, திருமணத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. புது வீடு கட்ட, புது வாஸ்து பூஜை, நிலம் வாங்க, இதுக்கெல்லாமே அன்னைக்கு வரக்கூடிய குளிகன் நேரம் சூப்பராக இருக்கும். அப்போ அன்னைக்கு குளிகன் நேரம் எப்போ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ குளிகன் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அன்னைக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறது வந்து 6 மணி ஒரு 4 நிமிஷத்துக்கு பக்கம் வருது பொதுவான டைம். அப்போ அன்னைக்கு குளிகன் நேரம் எப்போ வருதுன்னா 9 to 10 தான் குளிகன் நேரம் வருது. அப்போ நீங்கள் தாராளமாக அன்னைக்கு 9 மணி, காலை 9 மணி 5 நிமிஷத்திலிருந்து 5 நிமிடம் முதல், காலை 9:05 முதல் 9:56 வரை, காலை 9 மணி 5 நிமிடத்திலிருந்து 9:56 வரை இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சூப்பரான டைம். இந்த நாளில் நீங்கள் தாராளமாக பூமி பூஜை அப்படிங்கிறது போட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் தாய் தகப்பன் இருந்தால் தாய் தகப்பன்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வீட்டு வேலையை துவங்குங்க. வீட்டு வேலைக்கு உண்டான ஆயத்தம் பண்ணுங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி நேராக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்துக்கிட்ட, அப்பா நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன், என் வீடு நல்லபடியாக நடக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது, இந்த நாளில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை நல்லா மனசார வேண்டிட்டு குலதெய்வத்துக்கிட்ட வீடு நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இதே மாதிரி நல்லபடியாக முடிஞ்சோன்னா இதே மாதிரி கிரக பிரவேசத்துக்கு உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், வீடு தடையில்லாமல் நடந்து நல்லா ஜம்முன்னு வரணும், உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிட்டு வந்து நீங்கள் வீட்டு வேலையை துவங்குங்க. ரொம்ப சூப்பரான நாள் இந்த நாள். ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்கு மட்டும் இது சிறப்பான நாள் அல்ல, அதை மட்டும் பார்த்துக்குங்க. ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க நீங்கள் யார்கிட்டயாச்சும் வந்து நல்ல ஜோதிடர்கிட்ட, நல்ல வாஸ்து நிபுணர்கிட்ட ஆலோசனை செய்து பண்ணுங்க. இதுதான் ஆவணி மாதம் இருக்கிறதுலேயே மிக சிறப்பான உன்னதமான வாஸ்து பூஜை செய்வதற்கு அற்புதமான நாள். நீங்கள் சகலவிதமான செல்வங்களோடு பாக்கியங்களோடு எங்கள் அப்பன் திருச்செந்தூர் முருகன், மூட்டை சுவாமிகள், கணக்கம்பட்டி சர்க்குரு பழனிசாமிகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நல்லா வீடு கட்டி மேல் மேலும் நல்ல நிலைமையில் நல்ல முன்னேற்றத்தோடு வாழணும்னு மனசார நான் பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கிற அற்புதமான தகவலோடு
நான் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.